ஹாய்ங்க, இதோ பாருங்க பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷனு. அப்படியே பாருங்க, அங்கே பாருங்க பட்டாபிராம் ஐடி பார்க்கு. அண்ட் இங்கேருந்து நம்ம சைட்டு வெறும் 4 நிமிஷம் தாங்க. கரெக்டாக ஜஸ்ட் 1.7 கிலோமீட்டரில் ஒரு புது லே அவுட்டு ப்ராப்பர் அப்ரூவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஐடி கார்டர் பக்கத்துலேயே வீடு தேடுறீங்க, எனக்கு மெட்ரோ இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சஸ் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே வீடு இருக்கணும் அப்படின்னா கையில் முன்பணம் ஒரு 5-6 லட்ச ரூபா வச்சுருந்தா போதும். எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் நினைச்சிருங்க. சென்னையில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கிறத கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிற சைட்டில் இருந்து இதோ ஜஸ்ட்டு பாருங்கள், பட்டாபிராம் ஐடி கார்டு கண்ணு முன்னாடியே தெரியுதில்ல. அண்ட் பட்டாபிராமில் சுற்றி பாருங்கள், சைட்டில் இந்த சைடில் பாருங்களேன், சுற்றி வீடுகள் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்டில் லேண்டு சேலுக்கு நமக்கு வந்திருக்குங்க. ஆவடி பட்டாபிராம் லொக்கேஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு லேண்டு சேல்ஸுக்கு இருந்தால் சொல்லுங்கள், உடனே வீடு கட்டுற மாதிரின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தாங்க இந்த புது லே அவுட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறேன். ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவலும் இருக்குது. பேங்க் லோன் மூலமாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட்டாபிராம் லொக்கேஷன் ஏன் இந்த அளவுக்கு லேண்டுக்கு டிமாண்ட் இருக்குது அண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூம் ரொம்பவே நல்லா ஏறிட்டு இருக்கு. இந்த லொக்கேஷனில் வீடு தேடி இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு இந்த டீட்டெயில்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டாபிராம் லொக்கேஷனு 2 முக்கியமான விஷயங்கள். இந்த லொக்கேஷனில் எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் இந்த 2 முக்கியமான விஷயங்களை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டே இருக்குது. ஒன்று ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கனெக்டிவிட்டி. இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் பட்டாபிராமுங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே இருக்குது பட்டாபிராம் ஐடி காரிடர். மற்ற ஐடி காரிடரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐடி கார்டில் என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கனெக்டிவிட்டி தாங்க. ஏன்னா நமக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டும் இருக்குது. அண்ட் நம்ம சைட்டில் இருந்து வாக்கபிள் சென்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்து நடந்து போய் பஸ் ஏறி போயிட்டே இருக்கலாம். ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் ரெண்டாவது முக்கியமானது, ஓகேங்களா, நான் சொன்னேன்ல மற்ற எல்லா ஐடி கார்டில் இல்லாமல் இந்த ஐடி கார்டில் மட்டும் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன். நான் இன்ட்ரோ வீடியோலேயே காட்டியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேங்களா, பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு 4 மினிட்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். கூகுள் லொக்கேஷனில் ஒரு காட்டியிருப்பேன் நான். ஓகேங்களா, ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டேன். மூணாவது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎம்ஆர் மாதிரி முக்கியமான ரோட் கனெக்டிவிட்டி, அதாவது அவுட்டர் ரிங் ரோடு. அவுட்டர் ரிங் ரோடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதிக்கு சென்னையோட ஒரு முக்கியமான ரோட்வேஸாக மாறிட்டு இருக்குது. நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பை ஸ்பிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு அண்ட் மாதவரம் பஸ் ஸ்டாப்பு அண்ட் குத்தம்பாக்கம்னு ஒரு பஸ் ஸ்டாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதில் 2 முக்கியமான பஸ் ஸ்டாப்ஸு, கிளாம்பாக்கம் அண்ட் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. நீங்கள் நம்ம பட்டாபிராம் ஐடி கார்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிடலாம். அண்ட் ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பையும் ரீச் பண்ணிடலாம். ஸோ ஊர்லேருந்து வராங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் கனெக்டிவிட்டியும் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல் எல்லாமே வந்துடுச்சிங்க. பட்டாபிராம் வரையும் மெட்ரோ வரப்போகுது, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் மெட்ரோ ப்ரொபோசலும் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இந்த பட்டாபிராம் லொக்கேஷன் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இருக்குங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டை சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் டெவலப்பர்ஸ். அவங்க சென்னையில் நிறைய லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லே அவுட் பேர் பார்த்தீங்கன்னா கண்ணப்பன் நகர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 வில்லா ஃப்ளாட்ஸ் நமக்கு சேலுக்கு அவைலபிளாக இருக்குங்க. 960 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளே பார்த்தீங்கன்னா 2 பிளாட் புக் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்ல ரிக்குவயர்மெண்ட் இருக்க லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கொடுத்துருக்குறாங்க. சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லா ஸ்கொயராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாட்ஸு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங்கில் பிளாட்ஸு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான். பேங்க் லோனும் இவங்களே சப்போர்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஐடி கார்டர் பக்கத்துலேயே வீடு தேடுறீங்க, எனக்கு மெட்ரோ இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், ஊருக்கு போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சஸ் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே வந்து வீடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. அதனால தான் நமக்கு லிமிட்டட் பிளாட்ஸு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. மிஸ் பண்ணுறாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அண்ட் பட்டாபிராம் மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நமக்கு ப்ராப்பர்ட்டி ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. உங்கள் கையில் முன்பணம் வந்து ஒரு 5 6 லட்ச ரூபா வச்சுருந்தா போதும். பேலன்ஸ் லோன் இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பிளாட் நீங்கள் வந்து சொந்தமாக வாங்கிக்கலாம். பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3700 கோட் பண்ணுறாங்க. சைட்லி நெகோஷியபிள். ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எஸ்கேஎஸ் டெவலப்பர் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.